வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய விடுதலை இயக்கத்தின் இரண்டாம் நிலையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ஆம் ஆண்டு. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வி காந்தியடிகளின் போக்கில் மாற்றங்களை கொண்டு வந்தது. அதுவரை அவர் பின்பற்றி வந்த அகிம்சை வழிகள் எத்தகைய பலனையும் அளிக்கவில்லை என்பதை உணர்ந்தார். எனவே அவர் ஆங்கிலேயர் இந்திய நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என கோரினார். இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் வெற்றி மேல் வெற்றியை குவிந்து கொண்டே சென்றது. எனவே ஆங்கிலேயர்கள் இனி இந்தியாவில் இருந்தால் ஜப்பான் இந்தியாவின் மீது படையெடுக்கக்கூடும் என காங்கிரஸ் தலைவர்கள் உணர்ந்தனர். இதனால் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரசின் செயற்குழு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. மும்பையில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் காந்தியடிகள் ஆற்றிய மறக்க முடியாத சொற்பொழிவை தொடர்ந்து அத்தீர்மானம் நிறைவேறியது. முழு சுதந்திரம் தவிர வேறு எதனாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன். நாம் அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம். இந்தியாவை விடுதலை பெறச் செய்வோம் அல்லது அதற்காக செத்து மடிவோம் என்றார். உண்மையில் அவரது பேச்சு மிகப்பெரிய அளவிலான ஆயுதமற்ற புரட்சிக்கு எழுச்சி குரலாக அமைந்தது. அதற்கு அடுத்த நாளே காந்திஜி, நேருஜி, அபுல் கலாம் ஆசாத் மற்றும் முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். சரியான வழிகாட்டுதல் இல்லாமையால் நாடெங்கும் வன்முறை கலவரங்கள் வெடித்தன. இரண்டாம் உலகப் போர் 1945ஆம் ஆண்டு முடிவடைந்தது. போருக்கு பின் இங்கிலாந்தில் தொழிற்கட்சி வெற்றி பெற்று கிளமண்ட் அட்லி தலைமையில் ஆட்சி அமைந்தது. தொழிற்கட்சியின் தலைவர் அட்லி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தார். அவர் இங்கிலாந்தின் பிரதமரானார். அவர் காங்கிரசின் மீது ஆங்கில அரசு விதித்திருந்த தடை உத்தரவுகளை விலக்கினார். அட்லி இந்தியாவின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குழுவை அமைத்தார். அக்குழு இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க பரிந்துரைத்தது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோவை பாருங்கள்.